முகூர்த்தம் அப்படின்னா 4:30 to 6 மணி. இதுல வயதானவர்கள் மட்டுமல்ல, வயது குறைந்தவர்கள் மட்டுமல்ல, எல்லோருமே வழிபடலாம். முக்கியமா அந்த திருமண தடை உள்ளவர்களுக்கு நாகதோஷம், செவ்வாய் தோஷம், பித்ரு தோஷம், குலதெய்வ வழிபாடு சரியாக செய்யாதவர்கள் அத்தனை பேருக்குமே இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நல்லெண்ணெயில கமக்ஷமா தீபம் ஏற்றி அது எதிரில் நீங்க உட்கார்ந்து இந்த காலகட்டத்துல விநாயகரை வழிபட்டீங்கன்னா, அதனாலதான் இந்த கணபதி ஹோமம் பாத்தீங்கன்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணணும் அப்படின்னு இந்த ஹோமம் எல்லாம் செய்வாங்க. இந்த கணபதி ஹோமம் இந்த காலங்கத்தால செய்யும் போது நாடி சுத்தி, யோக முத்திரை, யோக நித்திரை இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த கணபதி ஹோமம் செஞ்சு திருப்பாவை படிச்சு